Okay, sir. Find area of the smaller region. Okay, find area of the smaller region யாரோ அப்போ டயக்ராம் ட்ரா பண்ணும்போது யாருக்கு தெரியும் யார் ஸ்மாலர் ரீஜன் bounded by the lines bounded by the ellipse and lines x squared by 9 plus y squared by 4 equal to 1 சரிங்களா so under the line x by 3 plus y by 2 equal to 1 சரியாடா இப்போ அவன் வெரி Oh, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எலிப்ஸோட ஃபார்மேட் தெரியும் ஸ்மாலர் ரீஜன்ஸ் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்மாலர் ரீஜன் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கலாம் அண்ட் எலிப்ஸ் வந்து என்னாச்சு இது வந்து 3 இது வந்து 2 அப்போ என்னாச்சு ஏ கிரேட்டர் தென் பி தான் அப்போ மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரிடா கண்ணு okay, sir. ட்ரா பண்ணலாமா எலிப்ஸ் Okay, sir. எலிப்ஸ் ட்ரா பண்ணுறோம் எலிப்ஸ் ட்ரா பண்ணலாமா எலிப்ஸ் ட்ரா பண்ணிடுச்சு நம்மளோட வேல்யூ வேணுமா நம்மளோட வேல்யூ என்னது இங்கே வந்து +3 -3 +2 -2 இப்போ என்ன பிரச்சனை இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ட்ரா பண்ணணும் இதனோட ஈக்குவேஷன் ட்ரா பண்ணணும் சரிங்களா அப்போ என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் 0 போட்டால் ஒய் என்னடா கிடைக்கும் எக்ஸ் 0 போட்டால் ஒய் 2 ஒய் 0 போட்டால் எக்ஸ் கிடைக்கிறது 3 கரெக்டுங்களா புரியுதா ஆமாங்க சார். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கரெக்டுங்களா எனக்கு டவுட் இருக்குதா இல்லைங்க சார். இதுக்கு வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம் சொல்கிறாங்க எக்ஸ் 0 அப்போ இந்த பாயிண்ட் தான் இந்த ரெண்டு பாயிண்ட் தான் கிடைக்குது 0,2 இது வந்து 3,0 அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறாங்க ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண அவ்வளோதான் இதை நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் சரிடா கண்ணு Okay, sir. இது டிவைட் பை 6 போட்டால் என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பை 6 போட்டால் மல்டிப்ளை பை 6 போட்டால் இந்த ஈக்குவேஷனை ரிவைஸ் பண்ணிட்டு எப்படி இருந்தால் 2x plus 3y equal to 6 இது நம்மளுடைய ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் சரி கரெக்டாக கண்ணு அப்போ இந்த ஓகேங்க சார். 2x plus 3y equal to 6 இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்னது x squared by 9 plus y squared by 4 equal to 1 அவ்வளோதான் நீங்கள் இதில் எது ஸ்மாலரஸ்ட் ரீஜியன் அவன் சொன்னது ஸ்மாலரஸ்ட் ரீஜியன் தான் அப்போ ரெண்டு ரீஜியன் இருக்குது இந்த பார்ட் ஒன்று இருக்குது இந்த பார்ட் ஒன்று இருக்குது இதில் எது ஸ்மாலர் இது ஸ்மாலரா இது ஸ்மாலரா சார் ரைட் சைடு. ரைட் சைடு இருக்குது ஸ்மாலர் அப்போ அந்த ரீஜன் தான் கேட்குறோம் சரிங்களா அவன் கேட்டது ஓகே. அந்த ரீஜன் தான் கேட்குறான் அப்போ அந்த ரீஜன் தான் நம்ம எழுதிக்கிறோம் கரெக்டாமா ஓகே சார். அப்போ இதில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இது எப்படி நம்ம ஏரியா எழுத போகிறோம் எப்படி சொல்லி இம்பார்ட்டன்ட் அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் தெரியும் இந்த பாயிண்ட் தெரியும் சரிங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க இதனோட வேல்யூஸ் எப்படி எழுதுறோம் என்ன மாதிரி கண்டுபிடிக்குங்கிறது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் சொல்கிறேன் இதனோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும் ரெண்டுமே க்ளோஸில் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யார் இருக்கிறா ஸ்டார்டிங் ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஸ்டார்டிங் இருக்கிறோம் அப்புறமேட்டு எலிப்ஸ் வரும் கரெக்டுங்களா ஆமாம் சார். அப்போ எப்படி எழுதுனா என்ன வேல்யூஸ் வரல சொல்கிறேன் லிமிட் எப்படி எழுதுவீங்க லிமிட் 0 to 0 to 3. 0 to 3 இங்கே 0 to 3 எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறீங்க கரெக்டுங்களா எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு கட் ஆகிற ரீஜன் தான் வேணும் மற்ற தேவையில்லை அப்போ இந்த ரீஜன் தான் நம்மளுக்கு தேவை கரெக்டுங்களா அப்போ இங்கே இன்டர்செக்ட் ஆகிற ரீஜன் தான் தேவை அப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ரெண்டாவது வந்து 0 to 3 எழுத முடியாது கரெக்டுங்களா 0 to 3 எழுத முடியுமா 3 to 0 தான் எழுத முடியும் 3 to 0 தான் எழுத முடியும் கரெக்டுங்களா
ஆமாம் சார். 0 to 3 அடுத்தது 3 to 0 ஓகேங்களா 3 to 0 தான் நமக்கு வருது அப்போ 3 to 0 தான் எழுத முடியும் சரியாடா கண்ணு ஓகே சார். அப்போ யார் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரீஜன் நல்லா பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் கிடைக்கிறானா ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிறானா நம்ம எலிப்ஸ் தான் பெருசு கரெக்டுங்களா எலிப்ஸ் தான் பெருசு அப்போ எலிப்ஸ் எழுதிட்டு மைனஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எழுதணும் கரெக்டுங்களா ஆமாம் சார். ஏன்னா ஸ்மால் ரீஜன் பிக்கஸ்ட் ரீஜியன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் எழுதிட்டு அப்புறமேட்டு எலிப்ஸ் எழுதலாம் நல்லா அட்ரஸ் பண்ணீங்க பிக்கஸ்ட் ரீஜியன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வரும் அப்புறமேட்டு எலிப்ஸ் எழுதணும் பட் இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன வரும் எலிப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஏன்னா அதுதான் பிக்கஸ்ட் சைடாக இருக்குது அப்புறமேட்டு எழுதலாம் கரெக்டாமா ஆமாங்க சார். சரிடா அப்படி எலிப்ஸ் எழுதுனா என்னோட எலிப்ஸோட வேல்யூஸ் என்னன்னு பாருங்க ஒய்யோட வேல்யூ என்னன்னா மேலே போச்சுன்னா மேலே போச்சுன்னா 9 அது 3 கீழே வருமா 3 கீழே வரும் 4 வந்து மேலே இருக்கும் 2 ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டாமா ஆமாம் சார். அதே மாதிரி இதுலேருந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சா ஒய் ஈக்குவல் 6 மைனஸ் 2x டிவைட் பை 3 டிவைட் பை 3 கரெக்டாமா இந்த தப்பு இருக்குது என்ன இந்த தப்பு இருந்து சொல்லி சொல்கிறேன் இதுலேருந்து ஒய் கண்டுபிடிங்க இதுலேருந்து ஒய் கண்டுபிடிங்க அதான் இங்கே 2x இருக்குதா 2x போனால் 6x கரெக்டு தாங்க கரெக்டு தான் ஓகே சார். அப்போ கண்டுபிடிக்கிறாங்க நம்ம என்ன செய்யும் ஏரியா ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to 3 1/3 கான்ஸ்டன்ட் வெளியே 2/3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துங்க ரூட் ஆஃப் 9 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரல் 3 to 0 1/3 கான்ஸ்டன்ட் 6 மைனஸ் 2x இன்டு டிஎக்ஸ் கரெக்டாக கண்ணு ஆமாங்க சார். சிம்பிளிஃபை பண்ணுறோம் அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளோட ரிசல்ட் என்ன சொல்லுங்க 2/3 integral 0 to அதில் ஃபார்முலா எழுதிங்க x by 2 root over 9 minus x square plus 9/2 sin inverse of x by 3 0 to 3 minus 1/3 மைனஸ் மாற்றிக்கலாமா சரி மைனஸ் மாற்றிக்கிட்டோம் ஃபார்முலா வந்துருதுன்னு ப்ளஸ் மாறிடும் ஓகே மைனஸ் ப்ளஸ் மாறி சொல்கிறேன் 6 மைனஸ் 2x டிவைடட் பை மைனஸ் 2 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கரெக்டுங்களா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2 அதனால -2 போட்டேன் லிமிட் என்ன வரும் 3 to 0 என்னம்மா 3 to 0 சார் 3 to 0 ஓகே இது ப்ளஸ்னு இருக்குது மாற்றிக்கலாம் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாற்றிக்கிங்க இப்போ மாற்றினா உங்களுக்கு ஈஸி ஆகிடும் அப்போ என்ன தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ரெண்டு கேஸ் இது என்ன ஆகுது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 3னா இது 0 ஆகும் 0னா இது 0 ஆகும் அப்போ ரெண்டு பார்ட்டுமே 0 ஆகிடுச்சு இது அப்போ இது மட்டும் கண்டுபிடிச்சபோது 3னா 1 அப்போ என்னாச்சு 9/2 இன்ட்டு 5/2 0 கூட 0 அதனால் நான் அதை விட்டுட்டேன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/3 இன்ட்டு 1/2 6 சொல்கிறாங்க 0 போட்டால் 3 போட்டால் 0 ஆயிரும் நினைக்கிறேன் கரெக்டாக 3 போட்டால் 0 ஆயிரும் 0 போட்டால் என்ன கிடைக்கும் 6னா எவ்வளோ கிடைக்கும் 36 ஆமாங்க சார் 6 ஸ்கொயர் 36/2 கரெக்டுங்களா 36 இந்த மைனஸும் இந்த பாருங்க இந்த மைனஸ் இது ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆயிரும் கரெக்டுங்களா மைனஸ் ஆயிரும் அப்போ என்னாச்சு 36 வருது 36 டிவைட் பை 2 கரெக்டாமா ஆமாம் சார் சரி இந்த சிம்பிளிஃபை வந்து மேக்ஸிமம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்போ என்னாச்சு 18 இது கட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் 3 கிடைக்கும் கரெக்டாமா அதே மாதிரி இதுவும் கட் ஆயிடும் இது வந்து 3 வரும் இந்த 2 வந்து இந்த 2 கட் ஆயிடும் கரெக்டாமா ஆமாங்க சார் அப்போ கிடைக்கிறது 3/2 மைனஸ் 3 கரெக்டாமா 3/2 அப்போ என்னாச்சு 3/5 மைனஸ் 6 டிவைட் பை 2 ரீடியூஸ் பண்ணி அவ்வளோதான் நம்ம என்ன கஷ்டம் சரி இதில் என்ன டவுட் இருக்குது என்ன இல்லைங்க சார் அதே